Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தேல்நாதன். இப்போ உங்களுக்கு வீடியோ கிளியரா தெரியும் and we are going to present. இப்போ திடீர்னு என்னாச்சுங்க, எனக்கு ஒரு ஒர்க் வந்துட்டதுனால, அதாவது ஏற்காடுல ஒரு 7 days கிளாஸ் போட்டாங்க. ஸோ அதனால நம்ம இடையில கிளாஸ் வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இனிமேல் டெய்லி கண்டினியூவா நமக்கு கிளாஸ் பேக்ல இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்க. இப்போ வீடியோ கிளியரா தெரியும், உங்களுக்கு வாய்ஸும் கிளியரா கேட்கும். இப்போ நான் ஷேர் பண்றேன். அந்த ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விண்டோ தெரியுதா அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த விண்டோ தெரியுதான்னு சொல்லிடுங்க. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தன்னம்பிக்கை பேட்ச் தெரியுதுங்களா? தெரியுதா? எஸ். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத அது வரைக்கும் நடத்தியிருந்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆர்என்ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ரெண்டையுமே நம்ம இந்த டாபிக்ல படிப்போம். ரெண்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. From the foregoing discussion, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, it is clear that the debate between proteins versus DNA as the genetic material was unequivocally, without any doubt, unequivocally எந்த ஒரு சந்தேகமும் இன்றி resolved from Hershey-Chase experiment. இப்போ Hershey and Chase experimentல கண்டிப்பா புரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இதுல எந்த டவுட்டும் இல்லை. புரோட்டீனை கலட்டி விட்டாச்சு, ரூல்ட் அவுட், புரோட்டீன் இஸ் நாட் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு. இட் பிகேம் an established fact that it is DNA that act as the genetic material. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா ஆக்ட் பண்ணுச்சுன்னு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல தெளிவா ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் வந்து டிஎன்ஏல பைண்ட் ஆனது, அது ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது தெரிஞ்சுது. ஆனால் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து புரோட்டீன் கோட்ல பைண்ட் ஆனிச்சு, அடுத்த ஜென்ரேஷன் வைரஸஸ்ல வரல. அப்போ உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, however it subsequently became clear that in some viruses RNA is the genetic material. அடுத்த குழப்பவாதி வரான். சில வைரஸ்ல RNA ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் வைரஸ், கியூபி பாக்டீரியோஃபேஜ், ஃபேஜ்னாலே வைரஸ்ங்க, பாக்டீரியாவை அட்டாக் பண்ற வைரஸ்க்கு பேரு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலலாம் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு. அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் கன்க்ளூஷனுக்கு வந்தா கூட ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல சில வைரஸ்ல, எக்ஸாம்பிளுக்கு டிஎம்பி டொபாக்கோ மொசைக் வைரஸ், கியூபி பாக்டீரியோஃபேஜஸ், இதுலலாம் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு. ஆன்சர் டு சம் ஆஃப் த கொஸ்டின் சச் as why DNA is the predominant genetic material. So mostly ஏன் DNA வந்து genetic material இருக்கு, whereas RNA performs dynamic functions of messenger, adapter, and has to be found from differences between chemical structures of two nucleic acid molecules. So mostly DNA தான் genetic material இருக்கு. RNA டைனமிக் ஃபங்க்ஷன்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். எம்ஆர்என்ஏ மெசஞ்சரா செயல்படுது, டிஆர்என்ஏ அடாப்டரா செயல்படுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி வைங்க, மெசஞ்சர் அப்படின்னு அவங்க யார சொல்றாங்க, எம்ஆர்என்ஏவை சொல்றாங்க. அடாப்டர்னு யார சொல்றாங்க, டிஆர்என்ஏவை சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ டூ நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். கேன் யூ ரீகால் டூ கெமிக்கல் டிஃபரன்சஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ? எஸ், வி கேன் ரீகால். ஒன்னு, செகண்ட் கார்பன்ல OH இருந்தா அது ஆர்என்ஏ. அதே செகண்ட் கார்பன்ல இந்த O ரிமூவ் ஆயிட்டு வெறும் H மட்டும் இருந்தா அது டிஎன்ஏ. அதாவது ரைபோஸ் சுகரோட பென்டோஸ் சுகர், ரைபோஸ் சுகர்ல செகண்ட் கார்பன்ல OH இருந்தா ஆர்என்ஏ ரைபோஸ் சுகர், டிஆக்சி ரைபோஸ், அதாவது செகண்ட் கார்பன்ல O ரிமூவ் ஆயிருந்ததுன்னா டிஆக்சி ரைபோஸ் இருந்தா டிஎன்ஏ. செகண்ட் டிஃபரன்ஸ் நான் என்ன சொல்வேன், ஆர்என்ஏல யுராசில் இருக்கும், அதே டிஎன்ஏல யுராசில் இருக்காது, தைமின் இருக்கும். ஸோ இந்த டூ டிஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ டூ டிஃபரன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே,
A molecule that can act as genetic material must fulfill the following criteria. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக்கே என்னங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ ஒரு ஜெனடிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இட் ஷுட் பி ஏபிள் டு ஜெனரேட் இட்ஸ் ரெப்ளிகா. ரெப்ளிகான என்ன, அதோட காப்பி, ரெப்ளிகேஷன் நடந்து அதோட காப்பியை கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கணும். மல்டிபிள் காப்பீஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறுது இல்லையா, ஸோ அது போல. அண்ட் இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி. இப்ப டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸா இப்படி இருக்குன்னா இது பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஸ்டேபிளா நிலைப்பு தன்மையோட இருக்கணும். கெமிக்கலாவும் நிலைப்பு தன்மையா இருக்கணும், ஸ்ட்ரக்சரலாவும் நிலைப்பு தன்மையா இருக்கணும். ஸ்ட்ரக்சரல்னா என்ன, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ்ன்னு சொல்றோம், அந்த சுருண்டு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். ரெண்டாவது, டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டேபிள் நிலைப்பு தன்மையோட இருக்கணும். நியூக்ளியோடைட்ஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது, மாறாம நிலையா இருக்கணும். அதுதான் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகணும், அடுத்து ஸ்டேபிளா இருக்கணும், கெமிக்கலாவும் சரி ஸ்ட்ரக்சரலாவும் சரி. கெமிக்கலானா கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்போ நியூக்ளியோடைட்ல எஸ்பிஎன் சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ் சேர்ந்தது நியூக்ளியோடைட்ஸ். பாலிநியூக்ளியோடைட் செயின்னா டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏவோட கெமிக்கல் நேச்சர் என்ன, சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், நைட்ரஜன் பேஸ் இருக்கும்ல சொல்றோம்ல, அதான் கெமிக்கல். ஓகே. ஸோ இட் ஷுட் ப்ரொவைட் த ஸ்கோப் ஃபார் ஸ்லோ சேஞ்சஸ், அதாவது மியூட்டேஷன் நடக்கணும், தட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் எவல்யூஷன். ஸோ ஸ்லோவா சேஞ்சஸ் நடக்கணும், ஆனா ஸ்லோவா நடக்கணும். சேஞ்சஸ்க்கு பேரு மியூட்டேஷன், ஆனா அந்த மியூட்டேஷன் எப்படி நடக்கணும், ஸ்லோவா நடக்கணும். அண்ட் அது எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மியூட்டேஷன் எதுக்குங்க ஹெல்ப் பண்ணும், எவல்யூஷன், குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அந்த மாதிரி. ஓகே. இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர்ஸ். சார் இது என்ன சார் ஃபோர்த் பாயிண்ட், மெண்டலியன் கேரக்டர்ஸ் அப்படின்னா, பேரண்ட் கிட்ட இருந்து F1 ஜென்ரேஷன், F1 ஜென்ரேஷன் வந்து F2 ஜென்ரேஷன், ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அந்த ட்ரைட்ஸை கடத்துறது யாரு, ஜீன்ஸ். ஜீன்ஸ் எதுல இருக்காங்க, டிஎன்ஏல இருக்காங்க. அப்போ ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது மெண்டலியன் கேரக்டர்ஸ் அப்படின்னா, மெண்டலோட கேரக்டர்ஸ் இல்ல, மெண்டல் சொன்ன லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் இது எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஜெனடிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. அப்போ 4 ப்ராப்பர்ட்டியில ஒன்னு செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகணும், ரெண்டாவது ஸ்டேபிளா கெமிக்கலி ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிளா இருக்கணும், மூணாவது ஸ்லோ சேஞ்சஸ் மியூட்டேஷன் நடந்து எவல்யூஷனுக்கு தேவைப்படுற மியூட்டேஷன் நடக்கணும், நாலாவது மெண்டலியன் கேரக்டர்ஸை அது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே. இஃப் ஒன் எக்ஸாமின்ஸ் ஈச் ரெக்யர்மெண்ட் 1 by 1, நீங்க இந்த 4ஐயும் 1 by 1 பாருங்க, செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகணும். அதுலயே ஆர்என்ஏ அடிபட்டு போயிடும். ஆர்என்ஏ செல்ஃப் ரெப்ளிகேட் ஆக முடியாது. ஆர்என்ஏ வரணும்னா டிஎன்ஏ வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி இல்லாம போயிடுது. ஆர்என்ஏக்கு டிஎன்ஏ கிட்ட ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலேயே தோத்து போயிடுது. அடுத்து கெமிக்கலி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிள்ங்கிறாங்க. நம்ம ஒன்று சொன்னோம், அடாப்டர் அப்படிங்கிறது டிஆர்என்ஏங்கிறது. ஸோ இந்த டிஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள், சீக்கிரம் வந்து டிசப்பியர் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த லெஸ் ஸ்டெபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஆர்என்ஏனா, ஆர்என்ஏக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, கெமிக்கலாகவும் சரி ஸ்ட்ரக்சரலாகவும் சரி. ஏன்னா ஆர்என்ஏல வேற அந்த செகண்ட்ல OH இருக்குன்னு சொன்னோம்ல, இது ஹைலி ரியாக்டிவ், யாருக்கையாவது போய் ரியாக்டிவ் ஆகிக்கிட்டே இருப்பான். அதே இந்த O போயிடுச்சுன்னா லெஸ் ரியாக்டிவ் ஆயிடுவாங்க. அப்ப ரியாக்டிவ் அதிகமா இருக்குது ஆர்என்ஏல அப்படின்னா ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஸ்டெபிலிட்டி கெமிக்கலாவும் இல்லை ஸ்ட்ரக்சரலாவும் இல்லை. இட் ஷுட் ப்ரொவைட் ஸ்கோப் ஃபார் ஸ்லோ சேஞ்சஸ், மியூட்டேஷன் நடக்கணும், அண்ட் தட் லீட்ஸ் டு எவல்யூஷன். அதுவும் ஆர்என்ஏல இல்லை. அண்ட் மெண்டலியன் கேரக்டர்ஸ் டிஎன்ஏ தான் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் போவாங்களே தவிர ஆர்என்ஏ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் போறது கிடையாது. இந்த 4 பாயிண்ட்டுமே டிஎன்ஏக்கு தான் பொருந்தும். ஸோ இஃப் ஒன் எக்ஸாமைன்ஸ், ஒருத்தர் வந்து எக்ஸாமின் பண்றாங்க இந்த 4 பாயிண்ட்டையும், ஈச் ரெக்யர்மெண்ட் 1 by 1 பிகாஸ் ஆஃப் ரூல் ஆஃப் பேஸ் பேரிங், அடினைன் தைமின் கூட தான் சேரும், குவானைன் சைட்டோசின் கூட தான் சேரும். இதுதான் பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்றோம். அண்ட் காம்ப்ளிமெண்டாரிட்டி, பேஸ் பேரிங்னா அடினைன் தைமினோட பேர் ஆகுது, காம்ப்ளிமெண்டரினா டி இருந்தா ஏ தான் வரும், ஏ இருந்தா டி தான் வரும், சி இருந்தா ஜி தான் வரும், ஜி இருந்தா சி தான் வருங்கிறது தான் காம்ப்ளிமெண்டாரிட்டி. போத் த நியூக்ளிக் ஆசிட்
DNA and RNA have the ability to direct their duplication. So duplication na replication ஆகலாம். So RNA வும் replicate ஆகலாம், DNA வும் replicate ஆகலாம். The other molecule in the living system such as proteins fail to fulfill their first criteria itself. So protein வந்து self replicate ஆகாது. RNA எங்க சார் self replicate ஆகுது? RNA self replicate ஆகாது. இப்படி DNA இருக்குன்னு வச்சுங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன்ல படிப்போம். ஸோ டிஎன்ஏல இருந்து காம்ப்ளிமெண்டாரிட்டியை பேஸ் பண்ணி RNA ப்ரொடியூஸ் ஆகி வரும். அதுதான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம், படிப்போம். ஓகே, பட் ஸ்டில் அந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி RNAக்கு பொருந்தும். எப்படிங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பார்ப்போம். எப்படின்னா, இப்ப டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ACTGCன்னு இருந்துச்சுன்னா RNAல ஏக்கு பதிலா T வரணும், ஆனா யுராசில் வரும். சிக்கு பதிலா G வரும், Tக்கு பதிலா A வரும், Gக்கு பதிலா C, Cக்கு பதிலா G. ஸோ இப்படிதான் RNA ஃபார்ம் ஆகும். RNAக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டி பொருந்தும். அண்ட் டிஎன்ஏல இருந்து RNA ரெப்ளிகேட் ஆகி வரும். ரெப்ளிகேட்டுங்கிறத விட சிந்தசிஸ் ஆகி வரும். ஆனா புரோட்டீன் செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகாது. புரோட்டீனுக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டி கிடையாது. ஓகே, அடுத்து the genetic material should be stable enough, தேவையான அளவுக்கு ஸ்டெபிலிட்டியோட நிலைத்தன்மையா இருக்கணும். not to change with different stages of life cycle. இப்போ ஒரு ஜைகோட் தான் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் எனி ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த லைஃப் டெட் ஆகிற வரைக்கும் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான், நிலைப்புத்தன்மையா இருந்தா மட்டும்தான் அந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆக முடியும், டிசீஸ்லாம் இல்லாம. So the genetic material should be stable enough not to change with the different stages of life cycle, age, or with change in physiology of the organism. So physiology of the organism change ஆகுமா? ஆகும். பியூபர்ட்டிக்கு முன்னாடி பியூபர்ட்டிக்கு பின்னாடி சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, செகண்டரி growth இதெல்லாம் சொல்றோம். ஸோ அப்போ வந்து நமக்கு பிசியாலஜியில சேஞ்சஸ் வருது. லைஃப் சைக்கிள் பர்த் டு டெத், ஏஜிங் ஆகுது. இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகக்கூடாது? டிஎன்ஏல சேஞ்சஸ் வரக்கூடாது. ஸ்டெபிலிட்டி ஆஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் வெரி எவிடென்ட் இன் கிரிஃபித்ஸ் transforming principle itself, that heat which killed, so இங்க இருக்கு, heat which killed bacteria at least did not destroy some of the properties of genetic material. So transforming principle ல பாக்டீரியா ஹீட் கில் பண்ணினாலும் கூட S டைப் பாக்டீரியால கூடிய டிஎன்ஏ S டைப்பை ஹீட் கில் பண்ணாரு. ஹீட் கில் பண்ணினதுக்கு அப்புறம் கூட இந்த டிஎன்ஏ போய் இறந்து போன எஸ் பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ போய் உயிரோட இருக்க ஆர் பாக்டீரியாவில் ஜாயிண்ட் ஆகி இதை எஸ் டைப்பா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்ப ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறது அந்த ஆர்கானிசம் இறந்ததுக்கு அப்புறமும் கூட சில ப்ராப்பர்ட்டிஸைய லாஸ் பண்ணல. This now can easily be explained in light of DNA, that the two strands being complementary if separated by heating come together. என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ இப்படி இருக்கு, ஹீட் பண்ணுனீங்க அப்படின்னா டிஎன்ஏ தனித்தனி ஸ்ட்ராண்டா போயிடும். திருப்பியும் நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது ரெண்டு டிஎன்ஏவும் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், அது லெபார்டரியில எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹீட் பண்ணுனா ரெண்டு டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்டும் செப்பரேட் ஆகும். ஹீட் பண்ணாம நார்மல் டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பழைய நிலைமைக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் திருப்பி வந்துடும். ஓகே, when appropriate conditions are provided. So appropriate condition ப்ரொவைட் பண்ணும்போது ஹீட் அனுப்ப செப்பரேட் ஆன டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் திருப்பியும் சேர்ந்துக்கும். ஃபர்தர் செகண்ட் கார்பன்ல இருக்க OH group present at every nucleotide in RNA. ஸோ RNAல ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லயும் சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ் இருக்கு. ஆனா இந்த செகண்ட் கார்பன்ல OH இருக்கு, தேர்ட் கார்பன்லயும் OH இருக்கு. ஸோ செகண்ட் கார்பன்ல ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லயுமே RNAல OH குரூப் இருக்கு. ஸோ அண்ட் மேக்ஸ் RNA liable and easily degradable. ஸோ ஏன் இது டிகிரேட் ஆகிறதுக்கு இந்த செகண்ட் OH காரணமா இருக்குன்னா, இது ஆல்ரெடி வேற யார் கூடயாவது போய் ரியாக்ட் பண்ணி ஹைலி ரியாக்டிவா இருக்கும், போய் ஜாயின் பண்ணி இந்த RNAவோட நேச்சர் போயிடும். அப்போ RNA டெஸ்ட்ராய் ஆயிடும். RNA is also now known to be catalytic. Catalytic என்ன? enzymatic reaction, enzymatic activity ஓட இருக்கிறது. Hence reactive. So enzyme மாதிரி ஆக்டிவா இருக்கு, catalytic-ஆ இருக்கு,
ரைபோசைம் எக்ஸாம்பிள் என்னன்னா ரைபோசைம் தான் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய ஆர்என்ஏ, மறந்துடாதீங்க. ஸோ இந்த ரைபோசைம் வந்து கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியோட இருக்கிறதுனால ஆர்என்ஏ ஹைலி ரியாக்டிவ், ஸ்டேபிளா இருக்காது. ரியாக்டிவா இருக்கிறது ஸ்டேபிளா இருக்காது, நிலைப்புத்தன்மையோட இருக்காதுன்னு அர்த்தம். therefore DNA chemically less reactive and structurally more stable. less reactiveனாலும் highly stable அப்படின்னாலும் ஒண்ணுதான். இங்க எழுதி வச்சுக்கோங்க, less reactiveோட similar word என்ன அப்படின்னா highly stable, highly stable, high stability. ஓகேங்களா? அதே போல ஸ்ட்ரக்சரலாவும் சரி கெமிக்கலாவும் சரி மோர் ஸ்டேபிளா இருக்கு. இந்த லைன் ஆனா மறந்துடாதீங்க, கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ். ஏன்னா செகண்ட் கார்பன்ல OH பதிலா H மட்டும்தான் இருக்கும். இப்படி சுகர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். செகண்ட் கார்பன்ல OH இருக்காது, H மட்டும்தான் இருக்கும். அப்போ லெஸ் ரியாக்டிவ் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி மோர் ஸ்டேபிள், அதிக நிலைப்புத்தன்மையோட இருக்கும் when compared to RNA. ஸோ RNA-வை கம்பேர் பண்ணும்போது DNA less reactive, more stable. Okay. Therefore, among the two nucleic acid, the DNA is better genetic material. இந்த ரெண்டையும் நம்ம பிகினிங்லேயே நான் சொன்னேன், நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, 2' OH பதிலாக H மட்டும் தான் டிஎன்ஏல இருக்கு. ஸோ ஹைலி ஸ்டேபிள். அதே போல ஆர்என்ஏல யுராசில் இருக்கு, டிஎன்ஏல தைமின் இருக்கு. இந்த தைமின் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இன்ஃபேக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் தைமின், அடுத்த பாயிண்ட்ல அது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் தைமின் அட் த பிளேஸ் ஆஃப் யுராசில், யுராசிலுக்கு பதிலாக டிஎன்ஏல தைமின் இருக்கு, ஆல்சோ கன்ஃபர்ஸ் அடிஷனல் ஸ்டெபிலிட்டி டு த டிஎன்ஏ. இங்க நோட் பண்ணுங்க, ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? அடிஷனல் ஸ்டெபிலிட்டி டிஎன்ஏ கொடுக்கிறது தைமின். Detailed discussion about this requires understanding of the process of repair in DNA. DNA ல repair யார் பண்றா, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, and you will study these process in higher classes. ஸோ எம்பிபிஎஸ்ல போய் இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்குவீங்க, அல்லது பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரிலாம் போகும்போது படிச்சுக்குவீங்க. என்னது டிஎன்ஏ ரிப்பேர் நடக்கிறதுனால அது மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலும் டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணிக்கும். both DNA and RNA are able to mutate. ரெண்டுமே மியூட்டேட் ஆகும். மியூட்டேட்னா என்ன? சடன் சேஞ்ச், சடன் சேஞ்ச் தான் மியூட்டேட் ஆகிறது. ஸோ டிஎன்ஏல இருக்க நியூக்ளியோடைடு, ஆர்என்ஏல இருக்க நியூக்ளியோடைட்ல சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் RNA being unstable mutate at faster rate. ஸோ டிஎன்ஏவை விட RNA ரொம்ப வேகமா மியூட்டேட் ஆகும், சேஞ்சஸ் நடக்கும் அதுல, அதோட ஸ்ட்ரக்சர்ல, chemically. Consequently, viruses having RNA genome and having shorter lifespan mutate and evolve faster. இப்போ கொரோனா வைரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒமிக்ரான் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அது போல ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் அதோட லைஃப் ஸ்பேன் குறைவாக இருந்தாலும் மியூட்டேஷன் அதிகமாக மியூட்டேட் ஆகி இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் வேகமாக. எது? ஆர்என்ஏ வைரஸ். RNA can directly code for synthesis of protein, hence can easily express the character. RNA fast character express பண்ணும். ஏன்னா நம்ம சென்ட்ரல் டாக்மால படிச்சோம், டிஎன்ஏல இருந்து RNA வந்தா டிரான்ஸ்கிரிப்ஷன், RNAல இருந்து புரோட்டீன் வந்துச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷன். அப்ப டிஎன்ஏல இருந்து புரோட்டீன் வரணும்னா டிஎன்ஏல இருந்து RNA வந்து RNAல இருந்து புரோட்டீன் வரும். பட் RNAவே டைரக்டா இருந்துச்சுன்னா புரோட்டீன் குயிக்கா ஃபார்ம் பண்ணி கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுறது இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ல தான். DNA, however, is dependent on RNA for synthesis of protein. So டிஎன்ஏக்கு யார் வேணுங்க? டிஎன்ஏ புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணணும்னா ஆர்என்ஏவை தான் நம்பி இருக்கணும். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆர்என்ஏவை வச்சு தான் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ த புரோட்டீன் சிந்தசைசிங் மெஷினரி ஹேஸ் இவால்வ்ட் அரவுண்ட் RNA. ஸோ ஆர்என்ஏவை சுற்றி தான் புரோட்டீன் சிந்தசிஸே இவால்வ் ஆகியிருக்கு, உருவாகி இருக்கு. The above discussion indicate that both RNA and DNA can function as genetic material, but DNA being more stable is preferred for storage of genetic information. So DNA தான் அதிகமான ஸ்டெபிலிட்டியோட இருக்கு. கண்ணு இப்போ வைரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கிளாசிஃபை பண்ணுவாங்க. டிஎன்ஏ வைரஸ், டிஎன்ஏ வைரஸ்ல டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆர்என்ஏ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ்ல ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கலாம், பட் டிஎன்ஏ தான்
மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுனால, அதிகமான நிலைப்புத்தன்மையோட இருக்கிறதுனால better genetic material DNA தான். Okay, for the transmission of genetic information, RNA is better. Transmission of genetic information na enna? Genetic information எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆனாதான் உங்களுக்கு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப ஆர்என்ஏ குயிக்கா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிடும். அதனால the transmission of genetic information transmit பண்ண RNA better, but storage of genetic information க்கு DNA தான் better. ஏன்னா highly stable, mutation அதிகமா நடக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் படிச்சதுல டவுட் இருக்குங்களா? ஏற்காடு போனப்பங்க நெட்டே கிடைக்கல. அப்ப கிளாஸ் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் பிரச்சனை. நெட்வொர்க் விட்டு வந்துச்சு. ஒரு நாள் நம்ம கிளாஸ் கூட எடுத்தோம் ஏற்காடுல இருந்து, பட் கனெக்டிவிட்டி இடையிலேயே கட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இது வரைக்கும் நடக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ. ஓகே, இப்ப RNA வேர்ல்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பிரசன்டேஷன் கொடுக்கணும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்ட் பிரசன்டிங். Okay, window. So RNA world. From foregoing discussion, எல்லா foregoing discussion நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் foregoing discussion. An immediate question becomes evident, which is the first genetic material. அதாவது ஒரு குயிக்கான ஒரு கொஸ்டின் வந்துரும். Which is the first genetic material? RNA வா DNA வா? ரெண்டுல யார் முதல் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? டவுட் கேட்கறாங்க, ஒரே நிமிஷம். என்னப்பா டவுட்? யாரும் டவுட் கேட்டிருக்கீங்களா? டவுட்? ஓகே, இல்லை. ஓகே, சரி. RNA வேர்ல்டு. ஸோ RNA உலகம், RNA வேர்ல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. It shall be discussed in details in the chapter on chemical evolution, but briefly we shall highlighting some of the facts and points here. Okay, so chemical evolution எதுல படிப்பீங்க? அடுத்த சாப்டர்ல. ஓகே, எவல்யூஷன் அப்படிங்கிற சாப்டர்ல படிப்போம். RNA was the first genetic material. சொல்லிட்டான் தெளிவா, RNA தான் ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல். தேர் இஸ் நோ டவுட் இன் இட். ஓகேங்களா? டிஎன்ஏவா ஆர்என்ஏவாங்கிற கேள்விக்கு பதில் என்னங்க? RNA தான் ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல். There is now enough evidence to suggest that essential life processes, such as essential life process na important life processes, metabolism, translation, metabolism, anabolism plus catabolism, adha building up and breaking down process. Translation na enna? RNA la irundhu protein varudhu. Splicing na enna na mRNA ஃபார்ம் பண்ணும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல படிப்போம், HNRNA ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும், ஹெட்டிரோஜீனஸ் நியூக்ளியர் RNA அப்படின்னு. ஓகே, இதுல 2 பார்ட்ஸ் இருக்கும். யார் அப்படின்னா எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ். இதுல இன்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது, வேஸ்ட். எக்ஸான்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ், HNRNA இருந்து இன்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் ஆயிட்டு எக்ஸான்ஸ் மட்டும் ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு இப்போ இதை வந்து mRNA சொல்லுவோம். ஸோ mRNA ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி அது HNRNA-வா இருந்துச்சு, ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. இதுல எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் ரெண்டும் மிக்ஸ்டா இருந்துச்சு. இன்ட்ரான்ஸ் நமக்கு தேவையில்லை, அதனால அது கட் ஆகி தனியா போயிட்டு எக்ஸான்ஸ் மட்டும் ஜாயிண்ட் ஆயிரும். எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ் தான் எக்ஸான்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸான்ஸ் மட்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்ப்ளைசிங். ஸோ இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான்ஸ் மட்டும் ஜாயிண்ட் ஆகிரும், அதுதான் நம்ம ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம தனியாக படிப்போம், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ங்கிற டைட்டில்ல படிப்போம். ஸோ இவால்வ்டு அரவுண்ட் RNA. ஸோ ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது RNA-வோட சேர்ந்தது. மெட்டபாலிசம் RNA தான் கண்ட்ரோல் பண்ணுது. டிரான்ஸ்லேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு RNA கம்பல்சரி வேணும். ஸோ RNA-வை சுற்றி தான்
இந்த மூணுமே இம்பார்ட்டன்டான ப்ராசஸும் இருக்கு. ஓகே, RNA used to act as a genetic material as well as catalyst. There are some important biochemical reaction in living system that are catalyzed by RNA catalyst and not by protein enzyme. So most of the enzymes, 99.9% enzymes are protein, but some enzymes are not protein. அவங்க யாருன்னா RNA. அந்த RNA என்சைமா இருந்தா அதுக்கு பேரு ரைபோசைம்னு சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸஸ்க்கு ரைபோசைம் தேவைப்படுது. பட் RNA பீயிங் அ கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட்னா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியோட இருந்தா அது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. வாஸ் ரியாக்டிவ் அண்ட் ஹென்ஸ் அன்ஸ்டேபிள். ஸ்டேபிளா இருக்காது, அன்ஸ்டேபிளா இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. RNA கேட்டலிஸ்டா இருக்கிறதுனால அன்ஸ்டேபிளா இருக்கு, நிலைப்புத்தன்மை இல்லாம இருக்கு. Therefore DNA has evolved from RNA. ஸோ RNA தான் ஃபர்ஸ்ட் தோன்றின ஜெனடிக் மெட்டீரியல். அது அன்ஸ்டேபிளா இருந்ததுனால அதுல இருந்து DNA இவால்வ் ஆகி வந்திருக்கும் வித் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் தட் மேக் இட் மோர் ஸ்டேபிள். ஸோ RNAல இருந்து தான் DNA டெவலப் ஆகி வந்திருக்கும். ஸோ RNAல இருந்து DNA டெவலப் ஆனதுனால DNA RNA விட மோர் ஸ்டேபிளா இருக்கு. DNA being double stranded and having complementary strand further resist changes by evolving a process of repair. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, DNA டபுள் ஸ்ட்ராண்டா இருக்கு, அதுவே அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுத்துரும். அதுல அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்கு. அடினைன் இருந்தா தைமின் இருக்கும், தைமின் இருந்தா அடினைன் இருக்கும், குவானின் இருந்தா சைட்டோசின் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா DNA வந்து ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும் DNA. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு DNA RNAல இருந்து இவால்வ் ஆகி வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. பட் RNA தான் ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. RNAவோட வேலை என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்பிளைசிங், இதெல்லாம் RNAவை ஒட்டி தான் உருவானுச்சு. அண்ட் RNA கேட்டலிஸ்டா இருக்கு. அண்ட் கேட்டலிஸ்டா இருக்கிறதுனால அது ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கு. ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால டிஎன்ஏங்கிற ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் RNAல இருந்து இவால்வ் ஆகி வந்திருக்கு, கெமிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்து. அண்ட் RNAவோட DNA ஸ்டேபிளா இருக்கு. ஏன் ஸ்டேபிளா இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் நாளைக்கு காலையில மார்னிங் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இதுக்கு முன்னாடி நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ நீங்க இப்ப கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நடத்துனதோ இப்ப நடத்துனதுலயோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். டவுட் எதுவும் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கு, நம்ம ரெப்ளிகேஷன் நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். ஷெட்யூல் பண்ணிருக்கோம் நாளைக்கு மார்னிங் கிளாஸ். ஓகேங்களா? 5:45 AM 5:45 AM பா ஷெட்யூல் பண்ணிருக்கோம், பாருங்க ஆப்ல ஷெட்யூல் பண்ணிருக்கோம். அந்த ஷெட்யூல்ல நீங்க பார்த்துக்கலாம். 5:45 AM. ஓகேப்பா, சரி. உங்களுக்கு இன்னைக்கு நடந்தது எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, டேக் கேர், see you all. தேங்க்யூ.